நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். மட்டுமாய் உம்முடைய திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் பேசுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக, உங்க சத்தமே தொனிப்பதாக, யூதராஜ சிங்கம் முழங்கி கர்ச்சிப்பீராக. கர்த்தாவே சொல்லும் மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மே 2024 அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார்கள், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியை நடத்துகிற தேவனாய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. மருள் வாக்கின்படியே இந்த மாதம் முழுவதற்குமாய் எங்கள் வாழ்நாள் முழுவதற்குமாய் தகப்பன் மேன்மையும் மகிமையுமாய் அப்படியே நிறைவேறச் செய்வீராக, உடனிருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதலே நம்ம வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் மேல் கனிகொடால் இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலேயே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஏசப்பா என்ன சொல்றாரு? நானே மெய்யான திராட்சை செடி. நான் எப்படி இருக்கேன்? மெய்யான திராட்சை செடி. நீங்க யாரு? கொடிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பிதாவாகிய தேவன். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகளா இருக்கீங்க. அல்லேலூயா. கனி கொடுக்காம இருக்கிற கொடியை என்னதான் பண்ணுவாராம்? அறுத்துதான் போடுவாராம். கனி கொடுக்குது அப்படின்னா அதிக கனி கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுவாராம்? சுத்திகரிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு கனி கொடுக்காம இருந்தா அது யாருக்கு தான் டேஞ்சர்? கொடுக்காதவங்களுக்கு தான் டேஞ்சர். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பலத்துல கனி கொடுக்க ஆரம்பித்தாலே இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவனே அங்கு கிரியை செய்கிறார். பாருங்க, இயேசுவே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கொடுக்குது என் பிள்ளை, இன்னும் இந்த இடத்துல சரிப்படுத்தினா, இந்த இடத்துல சரிப்படுத்தினா இன்னும் கனி கொடுக்கும், இன்னும் கனி கொடுக்கும், இன்னும் கனி கொடுக்கும், இன்னும் மேன்மையா வாழும். அல்லேலூயா. அவர் தேவனே செய்கிறாராம். எப்படி சுத்தம் பண்ணுவாராம்? நீங்கள் உபதேசம் கேட்கிறீங்கல்ல, அதிலேயே நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம சுத்திகரிப்பது எதுதான்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம். பாருங்க, அப்ப உபதேசத்தை கேட்க கேட்க, தேவ வார்த்தையை கேட்க கேட்க ஒரு பரிசுத்தம் நம்மளை என்ன பண்ணுது? நிரப்பிட்டே இருக்குது. அல்லேலூயா. அதான் ஒரு வார்த்தையின் மகத்துவம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. என்னே நினைத்திருங்கள், நானும் உங்களை நினைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில் நினைக்கலாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னை நினைக்கலாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். எவ்வளவு திட்டமா சொல்லிட்டாரு. செடியோட
முடியும். உண்மைக்கு ஏதாவது கொடியை கொஞ்சம் அறுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் பச்சை மரம் தெரியும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அப்படியே வாடி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுவே நல்லா இணைந்து இருக்கிற கொடி பாருங்க, எவ்வளோ வெயில் வரட்டும் என்ன இருக்கட்டும் அப்படியே தாக்கு பிடிச்சி அப்படியே கொஞ்சம் வாடின மாதிரி தெரிஞ்சால் கூட, ஓவராக இருந்தால் கூட வெயில் எல்லாம் அப்படியே திரும்பியும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றினோன்னா அப்படியே நிழல் வந்தோடனே அப்படியே அழகாக அப்படியே புதுசு மாதிரி மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த கொடி செடியோடு இணைஞ்சிருக்குது பாருங்க, அதுல இருந்து வேரும் சாரம் அதில் பாஞ்சிட்டே இருக்குது. பூமிக்கு அடியில இருந்து அது வேர் வழியா தண்ணீரை உறிஞ்சி அது அப்படியே எல்லா கிளைகளுக்கும் பாய்ச்சிட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெளிவா சொல்றாரு பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. செடியோடு இணைஞ்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி கனி கொடுக்க முடியும்? குழந்தைங்களுக்கு கூட தெரியும், கொடியை அறுத்து விட்டுட்டாக்கா அதனால தான் காஞ்சிரும், குப்பை மாதிரி ஆயிரும், தூக்கி போட்டு எரிக்கிறது தான் உதவும், வேற ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்புறம் இணைந்து இருக்கிற கொடி அழகழகா பழங்களை கொடுக்கும். அதெல்லாம் சொல்றாரு, நீ என்னில இணையிலனாப்பா, நினைச்சு இருக்கலனாப்பா, நீ தலையில நின்னாலும் கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழுவேன், நான் வாழ்ந்தீங்கன்னா அறுக்கப்பட்ட கொடி மாதிரி தான். இணைந்து இருக்கிற கொடி இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமா கிறிஸ்துவோடு இணைந்து நிலைத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும், நிலைத்திருக்க முடியும், வாழாம இருக்க முடியும், அழியாம இருக்க முடியும், மேன்மையும் மகிமையுமா பசுமையுமா இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற நிலைத்து இருக்கிற வாழ்க்கை எந்த அளவு முக்கியம் சொல்ல பாருங்க. நீ என்ன நிலைத்திருக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பாக்குற, நான் இல்லாம நீங்க மட்டும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைக்கு மாம்சீகத்துல தேவனே தேவையில்லை அப்படின்னு சொல்லி செய்யறவங்க காரியம்லாம் பாருங்க, அவ்வளோ ஒன்றும் நல்லா தான் இருக்காது. தேவனை கிறிஸ்துவ பற்றி பிடிச்சு நிலைத்து அவரை கொண்டு வாழும் பொழுது அது கோடிகளுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு நம்ம அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சவங்களை எல்லாம் பாருங்க, முத அப்படியே உருவாக்குனவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா தேவ பிள்ளைகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அல்லேலூயா. மயக்க மருந்து அனஸ்தீசியா கண்டுபிடிச்சவரா இருக்கட்டும், நம்ம மின் விளக்குகளை கண்டுபிடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நீங்க பாருங்க, அது சின்னதோ பெருசோ முதல் பார்த்தீங்கன்னா அப்படியே தேவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தேவனோடு இணைந்து இருக்கும்போது அந்த ஸ்பார்க்கை போடுறாரு பாருங்க. அழகா யாருக்கு என்ன போடணுமோ போட்டு அழகா மேன்மையா கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஊசி மட்டும் செட் ஆகவே இல்லையா. எப்படி இந்த ஊசியை வைக்கிறது, எப்படி தைக்கிறதுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணுறது அப்படின்னு தூங்கினாராம். கனவுல நல்ல தெளிவாக அவருக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த ஈட்டி மாதிரியும் ஈட்டி முனையில் ஓட்ட மாதிரியும் அப்படியே தலைகீழாக வச்ச மாதிரியும் இவர் பார்த்தா நான் யோசிச்சாராம், ஆமாம் இல்லை அப்படி தலைகீழ போட்டோம்னா ஊசி அப்படியே அழகாக தைச்சிடும். அல்லேலூயா. பாருங்க, அந்த மாதிரி தான் இந்த ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் அப்படியே ஆதாம் விழாயெடுப்பை எடுக்கும்போது அயர்ந்த நித்திரையை வரம் பண்ணினார்னு இருக்குல்ல, அதை வாசிக்கும் போது தான் அந்த டாக்டர் இந்த அனஸ்தீசியா கண்டுபிடிச்சவர் பிறகு அப்படியே யோசிக்கிறாராம். இப்போ எலும்பை எடுக்கிறாருன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆண்டவர் இல்லை, அப்போ வலிக்காமல் இருக்கிறதுக்கு அவரை தூங்க வைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே.
ஒரு சின்ன ஆப்ரேஷன்னா கூட ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணா கூட இப்படி கத்தி அலறாங்களே, பாவமா இருக்கே. உண்மைக்கு பாருங்க எவ்வளோ கொடூரமா இருக்கும். வருங்க மயக்க மருந்து இல்லாத காலத்துல இருந்த ஆப்ரேஷன்லாம் யோசிச்சு பாருங்க, எப்பா அலறுவாங்க. எல்லா பக்கம் கட்டி வச்சுட்டு தான் அறுத்துருக்காங்க. அலறி எடுப்பாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன் அப்படி ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். ஆண்டவர் பாருங்க அதுல அவருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே தெய்வன் அவருடைய அனந்த ஞானத்தையும் அதனாலதான் சொல்றாரு, என்ன நிலைத்திருப்பா மிகுந்த கனி கொடுக்க. கொஞ்சம் கனி கொடுத்தினா கூட போதும், நான் நீ இன்னும் நிறைய கனி கொடுக்கும் மாதிரி நானே சுத்தப்படுத்திடுவேன். அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாதுப்பா. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம முடியும்னு செய்ய முடியுமா? அப்ப ஆண்டவரை இறுக்கி நம்ம இருங்கப்பா, எங்க கூடயே இருங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னா அப்ப எப்படிதான் இருக்கும்? மகிமையுமா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் என்னை நினைக்காவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆமென். நிலைத்திருக்காத கொடியோட நிலைமையும் சொல்லிட்டாரு. அவ்வளோதான், காஞ்சி போயிடும், வளர்ந்து போயிடும், எடுத்து கொப்பை மாதிரி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான். பாருங்களேன், அப்போ கனி கொடுக்க வேண்டியது எந்த அளவு முக்கியமாக இருக்குது தெளிவாக நமக்கு புரியறதுக்கு தான் அப்படி ஓமையாக சொல்கிறார். நான் செடிப்பா, நீங்கள் கிளைகள்பான்னு. ஏன்னா செடி கிளைகள்னு நம்ம எல்லாருக்குமே புரியும், நல்லா புரியும். அறுக்கப்பட்ட கொடியோட நிலைமை என்னன்றதும் நல்லா புரியும், நிலைச்சிருக்கிற கொடியோட நிலைமை என்னன்றதும் நல்லா புரியும், கனி கொடுக்கிற கொடி எப்படி இருக்குன்றதும் நல்லா புரியும். அதிக கனி கொடுக்கறதுக்கு அங்கங்க எதை கிழிச்சு விடணுமோ, அறுத்து விடணுமோ. சில நேரத்தில் பாருங்க, சில மரத்தெல்லாம் சில கொடிங்க அப்படியே சுத்திடுச்சுன்னா நெருங்கிடும். காட்டு கொடிங்க அவ்வளோ டைட்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே அந்த மரத்தையே அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே விட்டுட்டு அந்த மரமே ஒன்றும் இல்லாமல் அப்படியே இட்டு போன மாதிரி ஆகிடும். பாருங்க, அதில் இருக்கிறத மொத்தத்தையும் இது உறிஞ்சிக்குது. இதோட வேர்களையும் அதோட கிளைகள் அப்படியே வச்சு பற்றி பிடிச்சு மொத்தமாக இது அது சாரெல்லாம் உறிஞ்சிருது, மரம் வேறிட்டு போயிடுது. அப்போ பாருங்க, உடனே அந்த மாதிரி கொடிகள் எல்லாம் அறுத்து விட்டோம்னா தான் அந்த மரம் என்ன பண்ணும், அதான் கட்டுகளை அறுக்கிறது. அறுத்து விட்டோம்னா என்ன ஆகும், நல்லா ஃப்ரீயா, நல்லா அழகா, நல்லா செழுமையா வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு புரியுறதுக்கு தான் ஆண்டவர் தெளிவா சொல்றார், என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நிலைத்திருன்னு சொல்றாரு பாருங்க. நிலைச்சு இருக்கிறது எவ்வளவு முக்கியம். நிலைத்திருந்தாதான் முடியும். நிலைத்திருக்கலன்னா நிலைமை என்னது, அக்கினி கடல்ல நரகத்துல போய் விழுவப்பான்றது தான். குப்பையை போல தூக்கி நெருப்புல போட்டு கொளுத்துவாங்கன்னா என்ன அர்த்தம், நரகத்துக்கு போயிருவப்பா, நரகத்தின் பிள்ளையா போயிருவ. அந்த மாதிரி பெய்யாத. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. 15:7 எந்த அளவு முக்கியம் பண்ணோட இருதயத்துல பதிச்சிடணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை மாறாத படைத்த மகிமையின் தெய்வம் கொடுக்கிற வார்த்தை பாருங்க எப்படி இருக்கு. நிலைச்சிருன்னா எப்படி நிலைச்சிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள, அவர் வார்த்தை நமக்குள்ளும் நம்ம அவருக்குள்ளும் நிலைச்சு நிற்கிறோம் பாருங்க. அவர் வார்த்தைகள் நமக்குள்ள எந்த அளவு நம்ம சிந்தையில இருதயத்துல அப்படியே நம்ம அப்படியே சேர்த்து இருத்தி அப்படியே நல்லா பதிக்கிறோமோ, என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு செய்வேங்கிறேன். இதுக்கு மேல என்ன வாக்கு வேணும்? அல்லேலூயா. அப்ப வார்த்தைக்கு தெய்வம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை எந்த அளவு முக்கியத்துவமானது. நம்ம மொழியில, நம்ம கையில, நம்ம படிக்கிற அளவுக்கு அழகா நம்மளுக்கு எழுதி கொடுத்து
கொடுத்திருக்கிறாரே. அப்ப நம்ம அந்த எந்த அளவு வாசிச்சு இருதயத்திலையும் சிந்தையிலையும் நிரப்பி வச்சுக்கிறணும். அல்லேலூயா. நிலைத்து இருந்ததுன்னா நீ எதை கேட்கறியோ அதனால செய்வேங்கிறார். அம்மே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்க அதிகமா கனி கொடுத்தீங்கன்னா யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. எனக்கும் சீஷர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல கனி கொடுப்பா. நல்ல அப்படியே பார்த்த உடனே தேவனை மகத்துவப்படுத்தணும். மத்தேயுல வாசிப்பவங்களை ஏசப்பா சொல்லி தருவார்ல, உங்களை பார்க்குறவங்க உங்க நற்கிரியைகளை பார்க்குறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க கிரியைகள்லாம் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கனிகள் கொடுக்கறதுன்னா என்ன? அதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம பேச்சு, நம்ம செயல், நம்ம எண்ணம், நம்ம நடந்துக்கிற விதம் எல்லாமே கனிகள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் நான் மிகுந்த 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 கனிகளை கொடுத்தோம்னா பிதாவாகிய தேவன் மகிமைப்படுறார். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அதனாலதான் பாருங்க அந்த பேர் நம்ம என்னைக்கும் எடுக்கணும். இல்லை அவங்க போய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, இல்லை கலப்படம் பண்ண மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மனசறிஞ்சு தீமை செய்யவே மாட்டாங்க, கவனமாக தான் இருப்பாங்க, பார்க்காம போக மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கனம் கொடுக்கறதுல ஒருத்தர் முந்திக்கிடுவாங்க, வம்பு சண்டைக்கு நிற்க மாட்டாங்க, வலிஞ்சு கட்டிட்டு ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை எல்லாத்துலேயும் அந்த ஒழுங்கின்படி இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு முன்மாதிரி காமிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் கனிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை, குடும்பம் நடத்துறது, கணவன் மனைவி அன்பு செய்கிறது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் அன்பா நடத்துறது, பிறகு அந்த ஒழுங்கு, அந்த கிரமம் எல்லாமே அது அப்படி கனிகள். அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு மகிமையாகவே இருக்கணும். பரிசுத்தமும் இருக்கணும், சுத்தமும் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல அழகா நல்லா ப்ரஷ் பண்ணி டெய்லி நல்லா குளிச்சு நல்லா துவைச்ச துணிகளை போட்டு நல்லா இருக்கிற இடத்த நல்லா வீட்டை பாத்திரத்தை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சு நல்லா கனிகள். அல்லேலூயா. அவள் பிதாவாகிய தேவன் அதிகமாக மகிமைப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 தொடர்ந்து வாசிங்க. இதா எங்கள் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறதுனா எப்படிப்பா? சொன்னாரு, என் வார்த்தைங்க உங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க எனக்குள்ள இருக்கணும். அதான் நிலைத்திருக்கிறது. நீங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் எப்படி நிலைத்திருக்கிறேன்? பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? என் அன்பில நிலைத்திருப்பீங்க. நிலைத்திருக்கிறது நம்ம கம்மெல்லாம் போட்டு ஒட்டிக்கிறலாம் முடியாது. சும்மா 24 மணி நேரம் பைபிள் தூக்கிட்டு சுத்திட்டா நிலைத்திருக்கிறேன்ற அர்த்தம் கிடையாது. நான் எதையாவது அடையாளமா இதை வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் அதனால நான் தேவனுடைய அப்படியே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு அடையாளம் கிடையாது. என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை கை கொண்டிருந்தா நிலைச்சிருக்க முடியும். நிலைச்சிருக்கிறதுனா எப்படிதான் நிலைச்சிருக்க முடியும்? என் வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி நான் எப்படி பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டேன், அதே மாதிரி நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டா என்ன பண்ண முடியும்? என்னிலே நிலைத்திருக்க முடியும். ஷார்ட்கட்லாம் கிடையாது, இதுதான் ஷார்ட்கட். இதை விட வேற என்ன ஷார்ட்கட் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வசமா இருதயத்திலேயும் சிந்தையிலையும் இருக்கணும். அவர் வசமா நம்ம வாழ்வா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்வேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய். ஆமென். அல்லேலூயா. என் கற்பனை கை கொண்டாதான் என்னால நினைச்சிருக்க முடியும்ப்பான்னு சொன்னேங்க. எனக்கு பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேங்க.
அப்ப என் கற்பனை என்னது அதை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு அழகா குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி எவ்வளவு அழகா சொல்லிட்டே வர்றாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எந்த அளவு பாருங்க, நம்ம தேவனுடைய வசனங்களை உள்ள வச்சு தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டா என்ன ஆகும்? தேவனுடைய சந்தோஷம் நம்மளை நிரப்பிடும். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய வசனங்களின்படி வாழ்ந்தா தேவனுடைய சந்தோஷம், கிறிஸ்துவின் சந்தோஷம் நம்மளை நிலைத்திருக்கும். நம்ம சந்தோஷம் அப்படியே நிறைவானதா இருக்கும்ங்கிறார். ஆமென். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை இதை விட வேற என்ன வேணும்? ஆமென், அல்லேலூயா. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. என் கற்பனையை கைகொள்ள, என் கற்பனையை கைகொள்ளா என்னது ஒரு கற்பனை? நான் எப்படிப்பா உங்க மேல அன்பா இருக்கேங்க, அதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா இருங்க, அன்பா இருங்க. அவ்வளவுதான், அதான் என் கற்பனைங்கிறார். பாருங்க, ஒரே கற்பனையாக்கி அன்புன்னு வச்சுட்டாரு பார்த்தீங்களா? அன்புன்னு வச்சுட்டாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அன்பு எந்த அளவு முக்கியம் பாருங்க. 10 கற்பனைகளை சுருக்குனா கிறிஸ்து அப்படியே சுருக்கி 2 கற்பனைகள்ல கொடுத்தாரு. என்னது? முதல் தேவ அன்பு, அடுத்தது பிறர் அன்பு. உன்னை நீ எல்லாத்துக்கும் மேல உன்னை படைச்ச தேவனை நேசி. உன்னை நேசிக்கிற மாதிரியே நீ என்ன பண்ணு, பிறனை நேசி. இங்கேயும் அதான் சொல்றாரு, என் கற்பனை கை கொண்டாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்னா நீ கனி கொடுக்க முடியும்னா என் கற்பனை என்னது? நான் எப்படி உன்னை நேசிக்கிறேன்ப்பா, அதே மாதிரி நீ என்ன பண்ண, ஒருத்தர் நேசி. அதுதான் என் கற்பனை. அன்பு செலுத்து, அதுதான் என் கற்பனை. தொடர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தீர்கள் ஆனால் என் சிலைகளாய் இருப்பீர்கள். ஒருவன் தன் சிலைகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவருக்கும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிறது யாவையும் நீங்கள் செய்தீர்களானால் என் சிலைகளாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்கள் சிலைகள் என்றேன். ஏனென்றால் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்புலே பெரிய அன்பு இல்லைன்ற பாருங்க. நமக்காக ஜீவனை கொடுத்தாரா? வெறும் வாய் வார்த்தையில சொல்றது இல்லை ஏசப்பா, அப்படியே செஞ்சு நிறைவேற்றி அதை அப்படியே கொடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படி செய்து காண்பிக்கிறவர். ஆமென். பாருங்க, தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லப்பா. நான் உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன். இனி நான் எஜமான், நீங்க ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எஜமான் ஊழியக்காரனுக்கு வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏன் அப்படிதான் கேட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அல்லேலூயா. நம்ம அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லல, அவரு தான் சொல்றாரு. படைத்த தெய்வம் நம்மளை பார்த்து நமக்கு அவர் ஃப்ரெண்டா, அவருக்கு நம்ம ஃப்ரெண்டா. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். எப்படி ஃப்ரெண்டு தான்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவானோ அந்த மாதிரி நான் ஷேர் பண்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கற்பித்திருக்கிற கற்பனைகளை நீங்க செஞ்சாதான் என் ஃப்ரெண்டா இருக்க முடியும். அதைத்தான் மாறி மாறி சொல்றாரு. ஆரம்பத்திலே பாருங்க, நிலைத்திரு எப்படிப்பா நிலைத்திருப்ப? என் வார்த்தை உனக்குள்ளும் நீ எனக்குள்ளும் நிலைச்சிருக்கணும். அப்பதான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். என் கற்பனைகளை வார்த்தை கை கொள்ளுனா என்ன அர்த்தம்? என் கற்பனைகளின்படி செய். என் கற்பனைகள் என்னது? நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் அதே மாதிரி ஒருத்தர் அன்பு செய், நேசி.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கற்பித்திருக்கிற எல்லாத்தையும் நீ கரெக்டா செஞ்சினா நீ எப்படி இருப்ப? என் ஃப்ரெண்டா தான் இருப்ப. ஆமென். ஜீசஸோட ஃப்ரெண்டுனா சும்மாவா? படைத்த தெய்வத்தோட ஃப்ரெண்டுனா சும்மாவா? அந்த மேன்மையான பாக்கியத்தை கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. உண்மைக்கு மனசு விட்டு பேசுறது யார்கிட்ட பேசுவோம்? நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, நண்பர்களா நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கிட்ட தான் நல்லா பேசுவோம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதையும் ஒழிக்காம மறக்காம நான் எல்லாத்தையும் உனக்கு அப்படிதான்ப்பா சொல்லியிருக்கேன், அதனாலதான் நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவன் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவர்களை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென். நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீ என்னை தேடி வரல, நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன். நான் தான்ப்பா தெரிந்து கொண்டேன். ஏன் நாமத்தினாலே நீங்க பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் தெரிந்து கொண்டேன்னா எதுக்காக தெரிந்து கொண்டேன்? நீ கனி கொடுக்கணும், அந்த கனியில நிலைத்திருக்கணும். எப்படி கனி கொடுக்க முடியும்? நீ பிதா கிட்ட எதை கேட்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். எதுக்காக கிடைக்கும்? நீ கனி கொடுக்கும்படியால், நீ அதை நிலைத்திருக்கும்படியால். அதுக்காகவே நான் உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கேங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை தேடி வந்தேன், நான் தான் என்னை அறியிற கிருபைய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ற அந்த சாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ ஏன் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாட்ட நீ எது கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன், கொடுப்பேன். ஏன்? நீ கனி கொடுக்கும்படி, மிகுந்த கனி கொடுக்கும்படி, அந்த கனியில நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். முழுமையும் முதன்மையுமா இருக்கிற காரியமே என்னது? அன்பு. அன்பு மிகப்பெரிய ஆயுதம். அன்புக்கு முன்னாடி விழாத வல்லமைகளே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருத்தர் அன்பா இருங்கப்பா, அதுக்குதான் அந்த கற்பனைகளை எல்லாம் கொடுக்கிறேன். மதம் சாமின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தெரியாது, வெட்டிட்டு குத்திட்டு தெரியாது. என்ன செய்யணும்? ஒருத்தர் அன்பா இருக்கணும். அதுதான் நான் கற்பிக்கிறேனே. அதுதான் எந்த அளவு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. என் வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கட்டும். நல்ல புரியுற மாதிரினா செடியோடு இணைந்திருக்கிற கொடி. அல்லேலூயா. அப்பதான் நீ நிலைத்திருந்தாதான் செடியில அந்த வேரும் சாரும் உனக்குள்ள பாயும். நல்ல கனி கொடுப்ப, மிகுந்த கனி கொடுப்ப. மிகுந்த கனி கொடுத்தினா உன்னில பிதா மகிமை அடைவார். நீ மிகுந்த கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? என் கற்பனைகளை கை கொள்ளணும். என் கற்பனைகள் என்னது? நீ அன்பு செய்யணும். அதான் என் கற்பனை. பாருங்களேன், அப்படி நான் உன்னை சிநேகிதர்னு சொல்லியிருக்கேன். என்ன? அந்த அன்பை நான் காண்பித்திருக்கிறேன். உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பையும் பெரிய அன்பு இல்லை. நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். என்ன எதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்? நீங்க மிகுந்த கனி கொடுக்கும்படியா, அப்படியே அதுல நிலைத்திருக்கும்படியா ஏற்படுத்தி வச்சிருக்கேன். எப்படி கொடுக்க முடியும்? என் நாமத்தினால பிதாட்ட நீ எதுனாலும் கேளு, கொடுப்பாரு. எதுக்காக கொடுக்கிறாரு? நீ மிகுந்த கனி கொடுக்கும்படியா. ஆமென், அல்லேலூயா. இன்னும் கனிகள், இன்னும் என்ன கனி நம்ம கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான
பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிறகு ஆவியின் கனி என்னென்ன? முதல்ல நிற்கிறது என்னதுதான்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறகு எல்லாமே அந்த அன்புக்குள்ள அடக்கமாயிடும். பார்த்தீங்கன்னா ஆமென். ஹல்லேலூயா. கனிகளை இன்னும் 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 கொடுக்கறதுக்கு பிரயாசப்படணும். எப்படி கொடுக்க முடியும்? இயேசுவை நாமத்தினால ஜெபிச்சு கேட்டு வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி அவருடைய வசனங்களை நம்ம இருதயத்திலையும் சிந்தையிலையும் வைத்து கொடுக்க முடியும். அவர் வசனங்களின்படி வாழ்வதன் மூலம் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கும் பிள்ளைகளா, தேவனுக்கு மகிமைய கொண்டு வர்ற பிள்ளைகளா வாழுவோம். ஜெபிக்கிறோம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். எத்தனை நல்லவராயிருக்கிறீரப்பா ஏசப்பா, ஏசப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. நீங்க மெய்யான திராட்சை செடியா இருக்கீங்களே. நாங்க உங்களோட இணைந்திருக்கிற கொடிகளா இருக்கிறோமே. எப்பொழுதும் உண்மையிலே நிலைத்திருக்கிற கொடிகளாய் எங்களை வைத்துக் கொள்ளுங்க. மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடிகளாய் வைத்துக் கொள்ளுங்க. நீர் பிரியப்படுகிற வகையில கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ளுங்க. இதோ ஏசாயால சொன்னீங்களே, நான் நற்குல திராட்சையை தான் நாட்டினேன், கனி கிடைக்கும்னு பார்த்தேன், கனி கொடுக்கல. கனி கொடுத்தது பார்த்தா கசப்பான கனியை கொடுத்ததுன்னு சொன்னீங்களே. அப்படி இராதபடி காத்து கொள்ளுங்க. நல்ல நற்குல திராட்சைகளை, நீர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிற, உமக்கு சுவையாயிருக்கிற, மன மகிழ்ச்சியாயிருக்கிற கனிகளை கொடுக்கிற நற்கொடிகளாய் எங்களை காத்து கொள்ளுங்க. வேறையும் சாரையும் உறிந்து குடிச்சிட்டு கனி தராம சும்மா கிடக்கிற வெத்து கொடியா இராதபடி காத்து கொள்ளுங்க. தகப்பனே, நற்குணங்களை என் தகப்பனே நல்ல குணாதிசயங்களை, பண்புகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் காத்துக் கொள்ளுங்க. வார்த்தைகள் எப்பொழுதும் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்பி இருக்கட்டும். வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய கற்பனையாய் இருக்கிறது. நீர் நேசித்தது போல நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதே கற்பனையாய் இருக்கிறது. அதற்கு கிருபை செய்தருளுங்க. நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்களே, நன்றி. எங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்களே, நன்றி. உங்க நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. அப்பா நன்றி. எங்களை சிநேகிதரா வைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. கொடான கொடி நன்றிகள் அப்பா, கொடான கொடி நன்றிகள் அப்பா, கொடான கொடி நன்றிகள் அப்பா. எப்பொழுதும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நிலைத்திருக்கும்படியாய், மகிழ்ந்து மகிழ்ந்து உறவாடும்படியாய், ஆசையாய் பாசமாய் அப்பா உம்மோடு உறவாடும்படியாய் கிருபை செய்தருளுங்க. நன்றி. உம்மோடு உறவாடுகிற நேரம், வேதத்தை வாசிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் அதிகமாகட்டும். வார்த்தைகளின்படி வாழ வேண்டிய வாழ்வு அப்பா தகப்பனே இன்னும் இன்னும் மகிமை அடையட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. இதோ என் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும். உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி. சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். நீ தருகிற எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்க வாழ்க்கையின் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாய் அதிகமாய் கனிகளை கொடுக்கும்படி தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்பா அப்படியே நாங்கள் செய்யும்படி கிருபை செய்யுங்க. அப்பா அப்படியே செய்யும்படி கிருபை செய்யுங்க. நன்றி அப்பா, கொடான கோடி சோத்திரங்கள் அப்பா.
சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென்.